Hi guys, welcome back to Sulpanga. Travel பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தெரிகிற இந்த விழுப்புரம் ஜங்ஷன்ல நம்ம இன்னைக்கு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வரைக்கும் போக போறோம். ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் கிடையாது, மெமோ எக்ஸ்பிரஸ்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம போக போறது பாத்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு நம்ம ட்ரெயின் டிராவல் ஆகணும்னு வரப்போகுது. கரெக்டா விழுப்புரம் ஜங்ஷன்ல திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வரைக்கும் போக போறோம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஸ்டாப்ஸுமே வந்து நின்றுட்டு போக போகுது. இதோட ட்ரெயின் நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 16867 திண்டுக்கல் எக்ஸ்பிரஸா இன்னைக்கு நம்ம போக போறோம். இது வந்து ஒரு ஆஃப் ஜர்னி தான் பண்ண போறாங்க. திருச்சியிலே பாத்தீங்கன்னா இறங்கிட்டு நம்ம அந்த vlog முடிக்க போகிறோம். ட்ரெயின் நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு மிச்சம் எல்லாமே கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ட்ரெயின்குள்ளே போய் ஏறிட்டு மிச்சம் எல்லா ஷார்ட்ஸ் பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா சரியா இப்போது 4:05 ஆகுது. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா 4:55க்கு இங்கேருந்து டிபார்ச்சர் பண்ணிவிடுவாங்க. மிச்சம் எல்லாமே உள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரண்ட்டில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஐ லவ் விழுப்புரம் சொல்லிட்டு பக்காவும் ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. கிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரிலாம் போகாதீங்க, வழி இல்லைன்னு போயிட்டுருங்க. ஆஹா, டிக்கெட் கவுண்டர் இந்த சைடு இல்லையா? ஃப்ரண்ட்டில் போயிட்டு தான் வரணும் போல. வாங்க. வெயில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரொம்ப மண்டையை பொழந்துட்டு அடிக்குது. சுத்தமாக பார்த்தீங்கன்னா என்னடா கண்ணமே வைக்க முடியல. கண்ணமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூடாகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். ஃப்ரண்ட்டில் இங்கே தான் இருக்கும். பட் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷனில் டிக்கெட் கவுண்டர்லாம் மாற்றி வச்சுருக்காங்க. அந்த சைடு எங்கேயோ கொடுத்துட்ருக்காங்க போல். போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பிக்கலாம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நின்றுட்டுருக்கு. ஃபிளாப் 4 தான் இன்றைக்கி போட்டு வச்சுருக்காங்க. மிச்சம் எல்லாமே உள்ளே போயிட்டு பார்ப்போம். change and next to mail express to pay select நம்மளை இன்றைக்கி யார் கூட்டிகிட்டு போக போகிறான்னு பார்த்தீங்கன்னா WP4 அரக்கோணம் ஷெட் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல் ஸ்டேஷன் நம்மளை கூட்டிகிட்டு போக போகுது. கரெக்டாக விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வரைக்கும் வந்தால் கூட்டிகிட்டு போவோம். திருச்சியிலேருந்தும் திண்டுக்கலும் பார்த்தீங்கன்னா இதே லோக்கோமோட்டிவ் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டேஷன் நம்மளை கூட்டிகிட்டு போக போகுது. நம்ம ஆஃப் கட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் டிபோர்ட் பண்ணோம். சரி வாங்க அப்படியே நம்ம கோச்சுக்குள்ளே போவோமா? பழைய மாதிரி கோச் தான். சீட் பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு தான் போட்டிருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கிராசிங் எடுக்கிறதுக்காகவும் போட்டிருக்கேன். சரி, நம்ம கோச்சுக்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை அப்படியே ஒரு வாட்டி அப்படியே பார்த்துடலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹூக் இருக்குது. ஃபேன் பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது, ஆஃப் பண்ணிடுவோம். சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது, போட்டு பார்த்துட்டேன். தென் பார்த்தீங்கன்னா இந்த சைடு 2 சீட் இருக்கும். மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் ஹோல்டர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எல்லாருமே உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இங்கே ஒரு ஹூக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஸ்விட்ச்சு, சென்டராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொபைல் சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சில் இருக்க அம்யூனிட்டிஸ்ன்றது அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா அன்ட்ரெஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது மிச்சம் எதுவுமே நம்ம பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஜர்னி கண்டினியூ பண்ண வேண்டியதான் நினைக்கிறேன். மணி பார்த்தீங்கன்னா 4:52 ஆயிடுச்சு. இன்னும் 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் வண்டி எடுக்க போகிறாங்க. அடுத்தது ஸ்டேஜஸ் என்ன ஏதுன்றதை அப்படியே போக பார்க்க ஆரம்பிக்கலாம். வாங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிசுருமே இல்லாமல் சரியா 4:55ன்ற டைமிங்கில் கரெக்டாக விழுப்புரம் ஜங்ஷனுக்கு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. அடுத்தடுத்த ஹால்ட் என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ட்ராக் சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அது எல்லாமே ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிங்க. சரி வாங்க அப்படியே இந்த விழுப்புரம் ஜங்ஷன்லேயே ட்ராவல் ஆகிறது ஸ்டார்ட் பண்ணலாம்.
நமக்கு அடுத்த ஹால்ட் பார்த்தீங்கன்னா கந்தம்பாக்கன்ற ஒரு ஸ்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. சில ஸ்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம், மிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்கிப்பிங்கில் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இருக்கிற எல்லா ஸ்டேஜஸும் நம்ம எடுத்தோன்னா வீடியோ எங்கேயோ பக்கத்து வரைக்கும் போயிடும். மிச்சது எல்லாமே பார்த்து பொறுமையாக எடுக்க ஆரம்பிப்போம். தலைவன் அப்படியே பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுறான். ஸ்பீட் நல்லாவே நம்மளால பார்த்தீங்கன்னா உணர முடியுது அந்த த்ராட்டல் பவர். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக பாண்டிச்சேரி போகிற ரூட் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சைட்லேருந்து விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து பிரியும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கன்னியாகுமரி போகிற ஒரு ஸ்டெச்சில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. பக்காவான கர்வோட அப்படியே இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு அப்படியே பார்க்க போகிறோம். கண்டம்பாக்கம் என்ற ஒரு ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா சரியா ஒரு 6 நிமிஷம் டிலேவோட நம்ம இந்த ஸ்டேஷன் வந்திருக்கோம். அடுத்தது ஸ்டேஷன் ஸ்கிப்பிங்கில் பார்க்குறோமா இல்லைனா வந்து நான் பேசுகிறேன்னான்றதை அப்படியே போக போக நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. விசில் பண்ணியாச்சு. ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. வாங்க இங்கே இருந்து கிளம்ப ஆரம்பிப்போம். த்ராட்டல் தெரியுதுங்களா? எடுத்தாச்சு, வாங்க. அப்படியே அந்த வயல்வெளியை பாருங்க, அப்பா அவ்வளோ அழகா இருக்குங்க. ஈவினிங் டைம்ல வரும்போது என்னன்னா வயல்வெளி பார்த்தீங்கன்னா அந்த சன் செட்டோட அந்த கலருக்கும் வயலோட அந்த பச்சை நிறத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சீன் ஒன்று கிடைக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்குங்க. இந்த மாலை நேரத்துல மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு புல் தர பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா தெரியும் உங்களுக்கு இந்த வயல்வெளி தான். அடுத்து இந்த ரூட்டோட ஒரு முக்கியமான ஸ்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா உளுந்தூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் தான் வரப்போகுது. அதை நம்ம கேப்சர் பண்ணிவிட்டு அது என்ன டைமிங்கில் போகிறோம், டிலேவா அட்வான்ஸா இல்லை லேட்டான்றதை ஸ்டேஷன் வரட்டும் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஹால் உளுந்தூர்பேட்டை.
லெஃப்ட் சைடு. அப்படியே ரைட் சைடு பார்த்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரயில்வே நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியாக உளுந்தூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு 3 நிமிஷம் டிலேவோட தான் வந்திருக்கோம். அதே 3 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா வண்டி இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா அவனுக்கும் எனக்கும் இதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த உளுந்தூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் நம்ம வண்டி நிற்கிறதே பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நின்றுருக்கோம். பஸ்ஸில் வந்தால் மட்டும் தான் இங்கே இறங்கி ரெஸ்ட் ஸ்டாப்ல ஒரு டீலாம் குடிப்போம். இப்போ ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் டைம் இறங்கியிருக்கோம் guys. சூப்பரான விஷயம் தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு உங்களுக்கு பஸ் ரோடு இருக்கும். அப்படியே டோல் பிளாஸாவும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும். பக்கத்தில் சின்ன சின்ன ஹோட்டல் ஸ்டாப்பில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் நிப்பாட்டுவாங்க பஸ்ஸஸ். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டு மிச்சம் எல்லாமே கிளம்புற மாதிரி இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஜேர்னியாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் டிலே. எப்படி பார்த்தாலும் ஃபைனல் ஹால்ட் நம்ம உள்ள போகிறதுக்குள்ள ஆன் டைம் போய் ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்தது அப்படியே போக போக பார்க்கலாம். போலாம். நம்ம வண்டியோட அடுத்த ஹால்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா மேஜர் ஜங்ஷனால விருதாச்சலம் ஜங்ஷன் தான் நம்ம நெக்ஸ்ட் ரீச் பண்ண போகிறோம். எத்தனை மணிக்கு போகிறோம் என்ன ஏதுன்றலாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். வாங்க அப்படியே போகலாம். சரியா விருதாச்சலம் ஜங்ஷன்லேருந்து 4 நிமிஷம் டிலேவோட வந்து அதே 4 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே குட்டி குட்டி ஸ்டேஷன்ஸ் தான் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப்பிங் மாதிரி தான் காட்ட போகிறேன். வண்டி வெளியே போகுது, அப்படியே ஷார்ட்ஸ் எடுக்கலாம் வாங்க. நமக்கு நெக்ஸ்ட் ஹால்ட் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பென்னடம் ரயில்வே ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க. வரட்டும் மிச்சம் எல்லாமே எப்படி பார்க்க ஆரம்பிப்போம். எதிரில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா பயங்கரமாக இருக்குது சீனரிலாம். அதான் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டேங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. போக போக பார்த்தீங்கன்னா இந்த விருதாச்சலம்லேருந்து இந்த விழுப்புரம் லைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இடம் பார்க்குறதுக்கு. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாருமே வந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகிற ட்ரெயினில் அவ்வளோவா தெரியாது. பட் ஆனால் நின்று ஒரு ஸ்டேஷனில் டிபார்ட் ஆகும்போது அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. தெரியுதுங்களா அந்த ரூட்டு செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன்.
ப்ரீஸ் சூப்பராக இருக்கு. சரியா பென்னடம் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் டிலேவோட வந்து சேம் 5 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஹால்ட்ன்றதை அப்படியே போக போக பார்க்க ஆரம்பிக்கலாம். ரூட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகணும். அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம், போகலாம். நம்ம வண்டி பாத்தீங்கன்னா சரியா ஒரு மறுபடியும் 4 நிமிஷம் டிலேயோட எப்படி வந்தோமோ அதே 4 நிமிஷம் டிலேயோட பாத்தீங்கன்னா சரியா அரியலூர் ஸ்டேஷன் வண்டி எடுத்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்க போறதுக்கு அப்புறம் அப்படியே கேப்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். வெளியே பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருட்டார ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் தெரிய போறது இல்ல. ஸ்டேஷன் ஸ்கிப்பிங் மட்டும் அப்படியே பார்க்கலாம் வாங்க.
நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் டிலேவோட தான் நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன்லேருந்து வண்டி எடுத்திருக்காங்க. 8 நிமிஷம் டிலேவோட வந்தாங்க. சேம் 8 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸ் இந்த வண்டி நின்று தான் போகும். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஹால்ட் நிற்காம போனாலும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சிக்குள்ளே போகிறனால எல்லாமே மேஜர் ஸ்டேஷன்ஸ் இருக்கனால எல்லா ஸ்டாப்பிங் இதுக்கப்புறம் இதுக்கு நின்று தான் போக போகுது. நம்ம வண்டி வெளியே போயிட்டு இருக்கோம். அப்படியே ஸ்டார்ட் ஷெட்யூலாம் வாங்க. சரியா 8 நிமிஷம் டிலேவோட திருச்சிராப்பள்ளி டவுன் வந்தோம். சேம் 8 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி டவுன் வந்து வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பொன்மலை தான் எத்தனை மணிக்கு போகிறோன்றதை பார்க்க ஆரம்பிப்போம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்லாக் டைம் கொஞ்சம் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி உள்ளே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆன் டைம் இல்லை பிஃபோர் டைம் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் போனால் ரொம்ப நல்லதாக போயிடும். உங்களுக்கு அங்கே தெரியுதா? கரெக்டாக தான் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்க மலைக்கோட்டை ஓரளவு தான் கேப்சர் பண்ண முடியுதுங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா 10 நிமிஷம் டிலேவோட நம்ம பொன்மலை தி கோல்டன் ராக்ன்ற ஒரு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷனான திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் நம்ம போய் இறங்க போகிறோம். பின்னாடி வந்து விசில் கொடுத்தாச்சு, ஃப்ரண்ட்ல ஆன் கொடுத்துறாங்கன்னா வண்டி கிளம்ப வேண்டியதான். டிபார்ட்டிங் ஷாட்ஸ் பார்த்துட்டு அவ்வளோதான் வண்டி எடுத்தாச்சுங்க. டிபார்ட்டிங் ஷாட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் எத்தனை மணிக்கு போகிறன்றதை பார்க்கலாம். வாங்க போகலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹெவி க்ரௌட் பார்த்தீங்கன்னா போர்டிங் ஆகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு வந்து நம்ம திருச்சியிலே பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம்தான்.
மிச்சத்து போயிட்டு வெளியே போயிட்டு உங்களுக்கு எல்லாம் நான் கண்டினியூ பண்ணுறேன், வாங்க போகலாம். இல்லை கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்து இறங்கியாச்சுங்க. நம்ம வண்டியை பற்றி சொல்லணும்னா ஸ்டார்டிங்கில் அப்படி இப்படி இருந்தாலும் ஃபைனலாக முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு 10 நிமிஷம் அட்வான்ஸாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து இறங்கியிருக்காங்க. ஆக்சுவல் டைமோட அட்வான்ஸாக வந்தது பார்த்தீங்கன்னா ஓரளவு சூப்பரான விஷயமே நான் சொல்லுவேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 மணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம அரைவல் ஆகிட்டோம். ட்ரெயின் நம்பர், அதுக்கப்புறம் கிலோமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் டிக்கெட் ஃபேர் எல்லாமே சொல்கிறேன். நம்ம ட்ரெயின் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின் நம்பர் 16867. இதோட டிக்கெட் ஃபேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சரியா 75 ரூபா டிக்கெட் ஃபேர் வாங்குறாங்க. எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா சரியா 178 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு 70 ரூபான்றது பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகேவான ஃபேராக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது ட்ரெயின் எவ்வளோ பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்து இறங்கிடலாம். வண்டியோட அஃபோர்டபுள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே தான். நம்மளுக்கு சார்ஜிங் போட்டிருக்கோம். மேலே தூங்குற மாதிரி இருந்தாலும் ஏதாவது துணி மாதிரி விரிச்சு நம்ம பக்காவாக மேலே பார்த்தீங்கன்னா ஏறி தூங்கிக்கலாம். எப்படி சொல்கிறது, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பக்காவாகவே அமைஞ்சிருச்சு நம்மளுக்கு. வேறு ஏதாவது சொல்லணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான பஸ்ஸாக ட்ரெயின் ட்ரிப்பில் சந்திக்கிறேன்.